இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டாஸ் பேங்க்ல ப்ரொவைட் பண்ணக்கூடிய நியாக்ஸ் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்டோட ஏடிஎம் கார்டு அன்பாக்சிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியாக்ஸ் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எப்படி நம்ம வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஈக்விட்டாஸ் பேங்க்கில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்களும் அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த பேங்க்கில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ஏடிஎம் கார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஏடிஎம் கார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோட அன்பாக்சிங் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டாஸ் பேங்கோட வெல்கம் கிட்டு. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு வெல்கம் கிட் வந்து கொடுப்பாங்க. ஒரு பெரிய பாக்ஸ் சைஃபில் தான் வந்து வருது. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு பேக்லேயே வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து கொரியரில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் கேவைசி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டை வந்து லைஃப் டைமுக்கு ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏடிஎம் கார்டுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் எதுவும் பே பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. டோட்டலாக வந்து ஃப்ரீ தான். ஸோ இப்போ இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தீப்பெட்டி ஸ்டைலில் தான் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அது உள்ள இன்னொரு பாக்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு மேலே வந்து ஒரு பேப்பர் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நம்மளோட அக்கௌண்ட் நம்பர், கஸ்டமர் ஐடி இந்த டீட்டெயில் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இது போக நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது போக உங்களுக்கு ஏடிஎம் கார்டு இதில் வெல்கம் கிட்டில் ஒன்றும் நிறையா எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ இதோட பின் நம்பர் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஆன்லைன்லேயே வந்து செட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஏடிஎம் கார்டு. உங்களுக்கு விசா டைப் பிளாட்டினம் ஏடிஎம் கார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ சிப்பு இதில் வந்து ஒய்ஃபை ஆப்ஷன் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. விசா டைப்பில் உங்களுக்கு பிளாட்டினம் கார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஏடிஎம் கார்டில் உள்ள நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டோட பேக் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் வந்து வேறில் வச்சு மறைச்சிருக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டில் வந்து உங்களோட நேம் மட்டும்தான் வந்து மென்ஷன் ஆகிருக்குமே தவிர ஏடிஎம் கார்டோட நம்பர் எதுவுமே மென்ஷன் ஆகிருக்காது. ஏடிஎம் கார்டு நம்பர், சிவிவி நம்பர் எல்லாமே வந்து பேக் சைடில் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் நீட்டாக டீசெண்டாக தெரிகிற மாதிரி உங்களோட நேம் மட்டும் தான் வந்து இருக்குமே தவிர இதில் வந்து உங்களோட கார்டு நம்பர் எதுவுமே வந்து மென்ஷன் ஆகிருக்காது. இது தவிர இந்த பாக்ஸுக்குள்ளே வேறு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு உள்ள இன்சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிரான்சாக்ஷன் அமௌண்ட் பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேங்க்கில் உள்ள ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அதை பற்றின டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ஒரு 3 பேப்பர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு ஏடிஎம் கார்டு வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து இது வந்து கொரியரில் தான் நம்மளோட வீட்டு அட்ரஸ்க்கே வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த பேங்க்கில் வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ஏடிஎம் கார்டு வந்து ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டாஸ் பேங்க் வெல்கம் கிட்டோட அன்பாக்சிங். ஸோ இதில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ டோட்டலாக வந்து இவ்வளோ டீட்டெயில் மட்டும் தான் இருக்குது. ஒரு ஏடிஎம் கார்டு, ஒரு 3 இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர்ஸ், அவ்வளோதான் வந்து டோட்டலாக. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த பேங்க்கில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்களும் கீழே கொடுத்துருக்கிற வீடியோவை ஃபாலோ பண்ணி உங்களுக்கான ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை நீங்களும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.